நமஸ்தே. ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் இன்றைய அற்புதத்தை காண்போம். நான் இந்தியாவின் நாசிக்கைச் சேர்ந்த ஐஸ்வர்யா துபே. என் சகோதரியின் திருமணம் மே மாத தொடக்கத்தில் திட்டமிடப்பட்டிருந்தது. கோவிட்-19 சூழ்நிலை இருந்த போதிலும் மாப்பிள்ளையின் பெற்றோர் திருமணத்தை மே மாத இறுதிக்குள் நடத்தி முடிக்க விரும்பினர். திருமணத்தை தள்ளி போட வேண்டும் என்று கோரி நான் டெலிகிராம் குழுவில் பதிவிட்டு ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானிடம் மீண்டும் மீண்டும் பிரார்த்தனை செய்தேன். சிறிது நேரத்திலேயே அது எங்களுக்கு மிகவும் சிக்கனமாக இருக்கும் என்பதால் அது நடக்கட்டும் என்று ஒரு உள்ளுரை குரல் கேட்டது. எனவே கோவிட்-19 சூழ்நிலை இருந்த போதிலும் நாங்கள் வெளியே சென்று தேவையான ஏற்பாடுகளை செய்ய வேண்டி இருந்தது. ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவான் எங்களில் ஒவ்வொருவரையும் முழுமையாக பாதுகாத்தார். கூட்டம் குறைவாக இருப்பதால் திருமணத்தில் மகிழ்ச்சியும் நேர்மறை உணர்வும் குறைந்துவிடக் கூடாது என்று நான் மீண்டும் பிரார்த்தனை செய்தேன். ஸ்ரீ அம்மா பகவானின் அருளால் திருமணம் மிகவும் மகிழ்ச்சிகரமாக நடந்தது. விருந்தினர்கள் உணவு, அலங்காரங்கள் மற்றும் ஒட்டுமொத்த ஏற்பாடுகளை பாராட்டினர். இந்த சிரமங்களுக்கு மத்தியில் கணினியில் எனது வேலை நேரத்தை பதிவு செய்வதற்கான கடைசி தேதியை நான் தவறவிட்டு விட்டேன். அப்படி செய்யவில்லை என்றால் அந்த மாதத்திற்கான எனது சம்பளம் வழங்கப்பட்டிருக்காது. மாத இறுதிக்கு முன்பு எனது மூலமந்திர ஜபத்தை அதிகரித்தேன். மே 30 அன்று அதிசயமாக எனது சம்பளத்தில் 100% என் கணக்கில் வரவு வைக்கப்பட்டது. எனது குழு தலைவரிடம் அவர் ஏதேனும் உதவி செய்தாரா என்று கேட்டேன். ஆனால் அவர் எதுவும் செய்யவில்லை. அது எப்போதும் போல ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் அன்பான கருணை என்பதில் சந்தேகம் இல்லை.